பறவையை கண்டான், விமானம் படைத்தான், சாப்பிடாமல் இருந்தான், சத்துணவு கொடுத்தான். அந்த வகையிலே அண்ணன் வணங்காமுடி அவர்கள் 67வது வயது வரையிலும் கல்யாணமே செய்து கொள்ளாமல் காலத்தை கழித்து விட்டார். பேச்சுலர் பிரம்மசி என்று பட்டம் வாங்க முடிந்த அவரால் தனக்கென்று ஒரு ஃபேமிலி அமைத்துக் கொள்ள முடியவில்லை. வறுமையினால் தான் பெற முடியாத தாம்பத்திய வாழ்க்கையை இளைஞர்களும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக வருடந்தோறும் தன்னுடைய பிறந்த நாளில் 101 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா கும்பிடுறையா. ஐயா, என் ஊர் கத்தால, இவ ஊர் கறிவெட்டி. 8 வருஷமா ஒருத்தர் தொட்டுக்காமையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ ஊமைங்கிற ஒரே காரணத்தினாலையும், நான் குப்பத்தட்டியில பேப்பர் பொறுக்கிறேங்கிற ஒரே காரணத்தினாலையும் எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறத பேப்பர்ல பார்த்துட்டு உங்களை நம்பி வீட்டுல கூட சொல்லாம கொள்ளாம ஓடியாண்டோம். நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்காம எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா. அப்படியே வீட்டு அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபாய் அதையும் கொடுத்துருங்க, புண்ணியமா போயிடும். ஏன் பாப்பா, பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? அபூர்வ சகோதரா, ஐயா, இந்த ஊமை கோயில் ரத்த கண்ணீர் சிந்தாம ஆனந்த கண்ணீர் சிந்தம் ஆகட்டும் ஐயா. இந்த திருமாங்கல்யம் சரிங்க. போகும்போது மறக்காம கல்யாண பரிசு வாங்கிப்போம். போய் உட்காரு ஐயா. அப்புறம் இந்த வீட்டு அட்வான்ஸ் 5000 ரூபாய் மறந்துடாதீங்க. ஆகட்டும்யா, போய் உட்காரியா. எங்க போனாவ? அடி பாவி. ஐயோ, மோசம் போயிட்டோமா? ஐயா, எங்கடி ஓட பாக்குற? எங்க ஓட பாக்குற? ஏண்டி உன்னை செட்டப் பண்ணி கூட்டி வந்தது நானு, என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறியா? அதெல்லாம் யாக்கிட்ட நடக்காது. மரியாதை சேலை ஜாக்கெட் தாலி எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு என்ன கூவுற? எதுக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க சொல்ற? எது வர்றப்ப என்னடி பேசுனா? ஒரு நாளைக்கு உனக்கு 100 ரூபாய் சம்பளம். நான் கூட்டி போற இடத்துல என்னென்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை பூரா வெளியே வந்தவன கலட்டி கொடுக்கறதாக பேச்சு. மரியாதையா கலட்டு. நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்க நான் இஷ்டம் வந்தா? தபாரியா, நீ கொருக்கு பேட்டேன்னா நான் கொலகாரம் பேட்டேன். என்னடி என்ன என்கிட்ட எகிர்ற? 3 முளை வேட்டி எனக்கு, 3 கிராம் தாலி, 8 கஞ்சம் சேலை உனக்கா? இந்த மாதிரி இதுக்கு முன்னால 2000 இலவச கல்யாணம் பண்ணுவேன் நானு. என் கூட வந்தவ பூரா வாங்கினதை என்கிட்ட கொடுத்துட்டு வாயை மூடிட்டு போயிருக்கா. மரியாதையா கலட்டு. வேணாம். ஏய் கஸ்மாலம், நீ உஜாருன்னா நான் பஜாரு. இந்த உதாரெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத நைனா. நான் அடிச்சா நீ தாங்க மாட்ட. நான் மட்டும் பொண்ணா நடிக்காங்காட்டி உனக்கு இந்த வேட்டியும் சட்டையும் கொடுத்துருப்பாங்களா என்ன? அடி போடி கப்பு அடிச்சவள. நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளையா நடிக்கலனா இந்த தாலி புடவை எல்லாம் கொடுத்துருப்பாங்களா? யாருக்கிட்ட? கலட்டி தாலிய. என்ன பண்ற? கலட்டா விட்டுறீங்க. கல்யாணம் ஆகி காலவர் கூட ஆளா அதுக்குள்ள தாலிய கட்டி கொடுக்க சொல்றியா? உடியா? ஆமா போடி. ஈமிக்கிற கையேந்தி பண்ணி இட்லி கடை நீ எனக்கு பொண்டாட்டி ஆளா பாக்குறியா? விட்டா புள்ளைய பத்துக்குற போடுங்க. கலட்டி தாலிய. கலட்டி. ஏய் ஏய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்து ஸ்டேஷன் வந்து சொல்றா. ஓடி இதெல்லாம் அடியா உள்ள இருக்கு உனக்கு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏ படியடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏ படியடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பறந்துடுச்சு தாத்தோ. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏ படியடு. கம்பி என்ற கழுதைகளுக்கு என்னடா கானா பாட்டு? முன்னாட்டம் இவங்களை எல்லாத்தையும் வெளியே கூட்டுவான். வாங்க வெளியே, ஐயா கூப்பிடுற.
ஏட்டு நீ தானே சேர்ந்த அண்ணன், நீ வாயா கூட. ஐயோ. ஐயா வணக்கங்க. உன் பேர் என்ன? சேருங்க. ஊரு? கோயம்புத்தூருங்க. உன் பேர்? தஞ்சாவூர் சோழன். சார் பேரு? பேரு பாண்டியன், ஊரு மதுரை. மங்காத்தா ஆடுறவனுங்களுக்கு மன்னனுக்கு பேரா? இங்க அப்படித்தான் கேட்கணும். ஐயா ஏண்டா கோயம்புத்தூர் குண்டா, உடம்பு பெருசா இருந்தா இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுருவே நீ? ஐயோ, நான் வேலை வெட்டி இது இல்லாம சுத்திட்டு இருந்தேனுங்க. நாடகத்துல நடிச்சா 100 ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா ஸ்டேஜுக்கு பண்ணுங்கிறதுக்கே பணம் வசூலாகலைங்க. சாப்பாடும் போடலீங்க, சம்பளம் தரலீங்க. அப்புறம் நான் வேற என்ன பண்றதுங்க, வெறுப்புல போட்ட ட்ரெஸ்ஸோடய வந்துட்டேன். திடீர்னு குறுக்கால படபடன்னு மோட்டர் போட்ல வந்தவனுங்க என்ன போலீஸ் நினைச்சு பயந்துட்டானுங்க. அப்புறம் நம்ம டிராமா டைலாக்ல எடுத்து விட்டங்க. அதுக்கு மேல தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. ஏனுங்க, திருடுங்கிட்ட நான் திருடுனது அது தப்புங்களாண்ணா? கோயில உண்டியல் என்ன இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? என்னமோ உன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்ட. அதுல என்ன சார் தப்பு? அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்க பாலு கூட காசு இல்லாம பசியில் அழுதுட்டு இருந்தாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதான் உண்டியல உடைச்சேன். இவர் 8வது வள்ளல், சாமி காசு எடுத்து சமூக சேவை செய்யறாரு. இருக்கிறவங்க போடுறது தானே சார் உண்டியல் காசு. அதை இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். கஷ்டப்படும் போது உதவி செய்யாம செத்த பிறகு செலவு வைக்க சொல்றீங்களா? நான் செஞ்சு தப்புன்னா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார், அதை நான் ஏத்துக்கிறேன். ஏண்டா காக்கா தோப்பு, நான் தாங்க நீ என்ன கதை சொல்ல போற? சொல்றேன் சார். என் கதையை நீங்களே கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். அவங்க கொடுக்கிறது ஒரு செட்டு Dress, 3 கிராம் தங்கம், முகமே தெரியாத கண்ணாடி ஒண்ணு, 3/4 கிலோ அரிசி, ஒரு பிளாஸ்டிக் குடம். இது கொடுத்தா போதுமா சார்? நாங்க இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு சார் வாழ்க்கை நடத்த முடியும்? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. இலவசம் இலவசம்னு என்னமோ பண்றாங்க. இலவசமா ஒரே ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவன் சுயமா பொழப்பு நடத்தாங்களா சார்? நடத்துவானா இல்லையா? எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பப்ளிக்கை ஏமாத்துறாங்க சார், ஏமாத்துறாங்க. ஆனா இங்க பசி சார், பசி. அதான் 10ஓட பண்ணணும்னா நானும் மாப்பிள்ளை ஆயிட்டேன். இதுதான் நடந்தது. ஏன் சார் ஏமாத்துறவங்களை ஏமாத்தினா அது தப்புங்களா? பெர்னாட் சார் ரேஞ்சுக்கு பேசுறீங்க. உங்க லா பாயிண்ட்ஸ் எல்லாம் லாக்அப் ரூம் ஒத்துக்காத தம்பியலா. எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லன்னு வச்சுக்க, உங்க எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும். எப்படி எப்படி திருடன் கட்ட திருடனா தப்பா? உண்டியில உடைச்சு உபகாரமா? ஏமாத்தினவங்கள ஏமாத்துறீங்களா? பெரிய எம்ஜிஆர், நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? தப்பு பண்ணிட்டு இங்க உள்ள வரவனெல்லாம் தப்பிக்க வெளியே பாக்குறான். நீங்க என்னடானா தப்பையும் பண்ணிட்டு தண்டனையும் கேக்குறீங்களா? வயசு கோளாரா? உள்ளதெல்லாம் ஓல்டு மேனா தான் வெளியே வருவீங்க. வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்கடா டே. இந்த போர்டுல உங்க போட்டோவெல்லாம் ஒட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? சட்டப்படி நீங்க செஞ்சது குற்றம்னாலும் சமுதாய கண்ணோட்டத்தோட பார்க்கையில என் மனசு உங்களை மன்னிக்க சொல்லு. ஒழுங்கா வாழ்வீங்கிற நம்பிக்கையில உங்களை எல்லாம் ரிலீஸ் பண்றேன். ஆண்டவரே, கடவுளே, தெய்வமே. போதும் போதும், முதல்ல முன்னேறதுக்கு வெளியே பாருங்க. இருடா. ஏய் குடண்டா. டேய் குர்ரா, டேய் குர்ரா, வாயில வச்சா எடுக்கவே மாட்டியா? புரியாதடா டேய். குர்ரா. டேய். போதும் குர்ரா. நீ பார்த்து ஊரே லிப்பை சுட்டுக்காத. யார் அது? என்னடா கார் ஸ்டார்ட் ஆகலையா? இல்லடா, காருக்கு ரப்பிங் பாலிஷ் போடுறாங்க. தள்ளு மாடல் வண்டி இது, தள்ளி விடுங்க. என்ன வேலை ஏறி போச்சு, மாட்ட போட்டுங்க. கோபாலா 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 கோபாலா. என்னடா இறங்கி வர்றா? ஆமா, எங்க வர்றா? இங்கதான். இங்கயா? எப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேண்ட கழட்டி போட்டு தாண்டிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன். எதா இருந்தாலும் நீயே சமாளி, இந்த ஆடத்துல மட்டும் என்னை சேர்க்காத. என்னடா? எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சமாளிப்போம். தாங்காதடா, தாங்காத. எல்லாம் தாங்கும். என்னம்மா வெயில் ஜாஸ்தியா இருக்கா? எவ்வளவு பெரிய தொப்பி. காரு மாட்டிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஏமா வண்டி கழுவுறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? கடல்ல கொண்டாந்து கழுவுறதுக்கு உன் வண்டி என்ன அவ்வளவு பெரிய வண்டியா? ஹெல்ப் பண்ண என்ன தருவ? நீங்க எது கேட்டாலும் தரேன். ஒன்ன தருவியா? இடியட், ஸ்டூபிட்ஸ். சுவீட் எவனுக்கு வேணும்? நான் கேட்டது ஒண்ண. ஏய் ஸ்வீட் இல்லடா, ஸ்டூபிட்னு உன்னை திட்டிட்டு போறா. துப்புடுனா இடியட். இடியட்னா நான்சென்ஸ். ஏய் தமிழ்ல சொல்றா. முட்டாள். முட்டாளா? ஏய் யார பார்த்து முட்டாளுங்கற? உன்னதான். ஏய் என் பரம்பரையில முட்டாள் எவனும் கிடையாதா? இப்ப அவளை என்ன பண்ற பாரு.
கிடைச்சது ஒரே ஒரு பாத்தி அதையும் கெடுத்துற போல இருக்க. அதுக்கு ஏதாவது டிஃபனும் தம்மு தேருமா பாப்போம். சே பிச்சைக்காரனோட கவனமா போயிட்டோம்டா. வாடா. சரி வகுன்னு ஒன்று இருக்கே. மேடம் பொண்ணு மேடம் பொண்ணு நில்லுமா. நாங்க வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் சொல்றேன் மேடம். ஏய் தள்ளுது என்னடா, தூக்கி கொண்டு போய் வீட்டுல வச்சிருவோம். நாங்க வண்டி இருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு குண்டனும் இருக்கான், அவனும் தள்ளுவான். ஆனா எங்களுக்கு தேவை ஒரே வேலை, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட முடியுமா? கொடுப்பீங்களா? சாப்பாடா? இத முன்னாடியே கேட்டிருக்க வேண்டியதுதானே? ஓகே ஓகே, வந்து வண்டியை தள்ளுங்க. டேய் சாப்பாடு வைக்காண்டா, வா தள்ளுவான் வா. டேய் அவன் நிறைய பாத்தியா? இருக்கா? ஏன்டா முன்னாலே நீ ஒழுங்கா பேசிருந்தா அவனோட சிலை நடந்து போகலடா. உன்னால நான் ரொம்ப கேவலப்பட்டுட்டா. வந்து தள்ளுவா. ஏ குண்டு, சாப்பாடு ரெடி. சாப்பாடா? ஏ பிள்ளையாரப்பா, லோட ஃபுல்லா ஏற்றிக்க. அடுத்து இதே மாதிரி சாப்பாடு எப்ப கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்படி மிச்சம் பண்ணி ஆகி போச்சுன்னா பொட்டுன்னு போட்டு ஊருக்கு அனுப்பி வச்சிருவான். எல்லாரும் டீசெண்டா சாப்பிட்டு இருக்கிற இடத்துல இப்படிதான் பே பண்றதா? அவன் தான் போட்டு வாங்கிட்டு இருக்கான்ல. முதல்ல உந்த காலி பண்ணு. சொல்லி செய்யற வேலையாது. ஊர்காட்டுல நடந்த சாப்பாடு போட்டியில சதம் அடிச்சவன்டா நானு. தொப்பி மேடம், உங்க பணத்துக்கு பங்க வராம நான் ஏத்திக்கிறேன். டோன்ட் கேர். போதுமா? வயிறே நிறையல. தின்னுங்களா? வேணாம்னா இங்க குளிக்க வேண்டியதானே. பின்னி பிணைஞ்சிட்டாங்கடா. திருப்தி தானே? ரொம்ப நன்றிங்க. 4-5 நாளைக்கு தாங்கும். மேடம் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். லெட்ஸ் கோ. ஏய் இங்க பாரு டிப்ஸ். ரூபா 200 ரூபாய். எவ்வளவு ஆமா, ரூபா? இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? தெரியலையே. பாத்துருவோம். அந்த பொண்ணுக்கு மணி கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்னா? இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து கூட தெரியாதா? ஃபூல். பணம் கொடுப்புடா. அட சும்மாடா. டேய் உள்ள வைடா. உள்ள வை, வெளிய வந்து வாங்கிற உள்ள வை. இல்ல இல்ல. அது எமர்ஜென்சி பைசாடா. வாங்க வாங்க வாங்க. வாங்க போ. வா. ஆளுக்கு 100. ஐயோ டேய் டேய் அது புடுறா. எஸ்கேப் ஆயிடு போகுது. ஹலோ எங்க வர? ஓகே பை. மேடம் மேடம் மேடம், பசிக்கு சோறு போட்டீங்க. அப்படியே படுக்க ஒரு இடம் கொடுத்தீங்க. ஆமாங்க. படுத்துக்கலாம்னு சொல்ல வந்தேன் மேடம். Stupid idiot fool. அவளெல்லாம் வேணாங்க. ஒரு பாய் ஒரு தலகாணி அது போதும். You அவனுக்கு வேணாம், எனக்கு மட்டும். you. டேய் ஏதோ கரண்ட் வேற மிஸ் ஆக போடுறா. வயர்லடா. இது என்னமோ புதுசா வந்த இசோ மாதிரி தெரியுது. இசி வேணா? இசுவதான். Scoundrels. நாமளும் 2 நாளா சைதாப்பேட்ல இருந்து குரோம்பேட்டை வரைக்கும் சுத்திட்டு இருக்கோம். குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டேங்கிறானுங்கடா இந்த சிட்டில. எங்கடா ஹோட்டல்ல போய் தண்ணி கேட்டா டீ ஆர்டர் பண்ணு, டிஃபன் ஆர்டர் பண்ணு, அப்பதான் தண்ணி கொடுப்பேன்றாங்க. எப்படிடா குடுப்பானுங்க? எப்படி குடுப்பானுங்க? ஆத்ரா. நீ என்னைய சொல்றியாக்கா? குளத்திலையும் குட்டையிலையும் கிடக்கிற தண்ணி எடுத்து பாக்கெட்லயும் பாட்டிலையும் அடைச்சு அடைக்குது. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி குடுப்பானுங்க? ஹலோ, யாரு சின்னானா? நான் தான் டிரைவர் தங்கவேல் பேசுறேன். நம்ம சரக்கு லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுனே. டேய் டேய் டேய், என்னடா மனுஷன் நம்மள மதிக்கலாம்னாலும் அந்த கடவுள் நம்மள கைவிடலடா. அங்க பாருடா. குடிநீர் வாங்க ரெப்பிடுவா. குடிநீரை வீணாக்காதீர்கள். ஆக்க மாட்டோம், ஆக்க மாட்டோம். திறந்து விடுடா, அவுத்து விடுங்க. என்ன ஒரு டைப்பா இருக்கு? டேய், கார்ப்பரேஷன் தண்ணி அப்படிதான் இருக்கும். சாராயம் மாதிரி இருக்குடா. சாராயமே தாண்டா அறிவு கெட்டவனே. காட்சி வடிகட்டின அசல் பட்ட சாராயம் தான். இவ்வளவு ஏற பார்த்தா தெரியல. குடிங்க. என்ன ஒரு 500-1000 பேட்டரிய போட்டுருக்காங்க. அதான் லேசா எரிச்சல். ஒருவேளை எரி சாராயம் இருக்குமோ? இருக்கும் 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 இருக்கும். சென்னை குடிமக்களே, சாராயம் குடிப்பீங்களா? வேணுமா? எங்க இருக்கு? ஆசையா இருக்கு, காசு இல்லையே. அட்ரஸ் கொடுத்துட்டு அடிச்சிட்டு போங்க. நாளைக்கு வீட்டுல வந்து வச்சு பண்ணிக்கலாம். போங்க. இது ஒரு வழிதான். போங்க. வாங்க. தெளிச்சு விடு. அவனுக்கு எல்லாம் லைன்ல நில்லுங்க. எங்கடா தெரிச்சுட்டானா? டேய் லைன்ல நில்லுடா. டேய் டேய், என்ன அநியாயம் பண்றீங்க? டேய் அட்ரஸ் கொடுக்காம எங்க ஓடுறியா? டேய் என்ன அத்துட்டு ஓடுற? எவ்வளவு தெரிஞ்சு? டேய், நாங்க தான்டா திறந்ததுக்கு என்ன இப்ப? எதுக்குடா திறனீங்க? போடாம. சென்னை குடிமக்களுக்கு கொடுக்கறதா வெண்ண. எப்படா திறக்கறா? ஏய். என்னடா நின்னு பேசுறா? இப்ப என்ன கற நீங்க? எங்க முதலாளிக்கு என்ன பிச்சிருவாரு. ஏய்
எங்க விக்கல் நிறுத்துறதுக்கு கடவுளா அமைச்சு வச்ச லாரி இது. நாங்க தரப்போம், குடிப்போம், குடுப்போம், குடும்பம் கூட நடத்துவோம். வேணும்னா குடிச்சிட்டு போ, இல்ல உட்கார்ந்து இப்போ உலகம் சுழலுதையா பல ரவுண்டு. கொடு கொடுத்தாயா லாரிய திறந்து, என் புத்தி எங்க போகுதையா வீட்டை மறந்து. ஏன் மிச்ச மாட்டேங்கிறா? தானே 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 என்னடா இங்க கலாட்டா? வணக்கம் சார். என்னடா கலாட்டானா செருப்பால உனக்கு வைக்கிறியா? யோ வெள்ள போலீஸ் என்ன அடிக்க உனக்கு லா கிடையாதுயா? காக்கி போலீஸ் மட்டும் தான் அந்த லா இருக்கு. கேட்ட கல்லாட்டா நடக்கும். ஆமா. என்கிட்டயே திமிரா பேசுறீங்களா? குடிச்சிட்டு ஆட்டமா போடுறீங்க. 3 பேரையும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வர்ற ராஸ்கல்ஸ். அதெல்லாம் உள்ளதுலயே இங்க தட்ட முடியாதா? கேக்குறான்ல சொல்லு. என்கிட்டயே சட்டமா? என்னது? சட்டமா? தள்ளுங்க தம்பி. வா பெருசு வா. உன்னால முடியுமா? அப்படி கேளு. இவங்க 3 பேரும் யார் தெரியுமா? எங்களோட தான தலைவங்க. இலவசமாக சாராயத்தை லாரியில கொண்டு வந்து குடிக்க கொடுக்கறாங்க. உன்னால முடியுமா? ஒரு பெக்கு வாங்கி கொடுக்க. அட்லீஸ்ட் ஒரு பெக்கு. எங்களை பத்தி சொல்லு. எங்களை குடிக்க வச்ச சொல்லு. சிவன், விஷ்ணு, பிரம்மா எங்க தெய்வங்க. வேணும்னா நீங்க குடிச்சிட்டு போ. குடி தண்ணி லாரியிலயா சாராயத்தை கடத்துறீங்க? என்ன பண்றப்பா? ஹலோ என்ன? ஹலோ கண்ட்ரோல் ரூம். வராதீங்க வராதீங்க. கண்ட்ரோல் செல்லா? ஹலோ கண்ட்ரோல் ரூம். கோடம்பாக்கம் ஆட்டூர் போலீஸ் ஸ்டேஷன். இவனுங்க 3 பேர் தான் சார். ஆண்டவனா எங்கப்பா அவர் காணோம்? ஏண்டா, ஒழுங்கா இருப்பீங்கன்னு வெளியே விட்டா சாராயம் கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ இல்லாண்டவா அதான் மேல சத்தியமா நாங்க இந்த தப்பும் பண்ணல. அனாமத்தா நின்னுக்கிட்டு லாரி விக்கலோட வந்த நாங்க தண்ணி நினைச்சு குடிக்கலாமே குழாயை திறந்தா வெறும் சாராயமா கொட்டுது. அத நாங்க குடிச்சோம். அது தப்பா? தப்பு இல்லடா. தப்பு நாங்க ஜெயில பிடிச்சு போடுங்க ஆண்டவரே. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஆண்டவனே? சாராயம் கடத்துற அளவுக்கு எங்களுக்கு ஏது கெபாசிட்டி? உங்களை என்ன பண்றதுன்னே தெரியலையேடா. எப்ப பார்த்தாலும் ஏடா விடமா பண்ணிட்டு இருக்கீங்களே. யோ கான்ஸ்டபிள், ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போன் போட்டு லாரி ஓனர் யாருன்னு அப்படி போடு. ஹாய் பாண்டி. ஹாய். என்ன பொண்ணே மறுபடியும் கார் மாட்டிக்கிட்டா? ஸ்டாப் யா. அம்மனே பீச் ஹோட்டல் போலாமா? சாப்பெல்லாம் பண்ண முடியாது. என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல பாடியை திட்டி சுடுகாடுக்கு போய்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு இங்க சும்மா ஆடல. ஆளுக்கு ஒரு புல்லு தலைக்கு 100 ரூபாய் கையில தனியா கொடுத்துருக்காங்க. அதான் அதான் அந்த என் குத்து. கூட வந்தீங்கன்னா எங்க அண்ணன் இதை விட அதிகமாவே கொடுப்பாரு. அண்ணா உங்க கெஸ்ட்ங்க எல்லாம் வந்திருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் சேரன் சோழன் பாண்டியன். வணக்கம் சார். காயத்ரி ஒரு குட் நியூஸ் டி. டென்னிஸ் பிளேயர் மகேஷ் பூபதி 11:30 ஃளைட்ல சென்னைக்கு வராரு. ரியலி? ஐயோ அப்ப ஃபர்ஸ்ட் புக்கே நாம தான் கொடுக்கணும். கம் கம் கம். அண்ணா இவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்புங்கண்ணா. நீ சொல்லி நான் எதுடா கேட்காம இருக்க? நீ போ, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். Thank you. Bye bye. பாய். வாங்கப்பா போலாம். சரி போலாமா? போலாமே. வாங்க 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 வாங்க. தொப்பி மேடம் ஸ்டாப் ஸ்டாப். என்ன? விருந்து முடியறதுக்குள்ள விட்டுட்டு போனா எப்படி? கொஞ்சம் பணம் எல்லாம் பார்த்து சேர்த்து குடுக்க சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்க அண்ணன் நிறையவே கொடுப்பாரு. அப்ப சரி கேட்கும் வாங்கிட்டு போங்க. போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டேய் பேன பத்தியா பெருசா இருக்கு. ஏய் கூல் ட்ரிங்க்ஸ்டா. கூமுட்ட கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா குடல் ரம்பிராது. அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? அதான் அங்க குடுக்க போறாங்களா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுவும் சரிதான். வைடாங்க. ஓகேவா? வணக்கம் சார். ஏன் சார் உங்க முகரைய எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே. பாத்துக்கலாம். ஹலோ சேரனையா? இது அனுப்பி வைக்கிறேன். இதுல யார் சேரன்? சார் நான் தான் சேரன். நீங்க முதல்ல போய் ஓகே, வாங்க. நில்லு. சார்
3 பேர் ஒண்ணா வந்தா ஒண்ணா போய் வாங்கிக்கிறோமே. ஏன் தனித்தனியா பிரிக்கிறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாருக்கும் உண்டு. அப்படியா? ஒவ்வொருத்தரா போய் வாங்கிங்க. அவர் கையை விடுங்க முதல்ல. சரி சரி சரி. நிறைய இருக்கு. கொடுத்து வச்சவன்டா நீ. நம்ம முண்டு. முதல்ல ஆளா போய் வாங்குறோம். பரவாயில்லை. உண்டு. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கங்கண்ணா. இந்த தண்ணி லாரியில சாராயம் கடத்தினவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தது நீங்க தானே தம்பி? ஆமாண்ணா, நான் தானே. நானே தான். வெரி குட் வெரி குட். அண்ணா கீழே 2 பேர் இருக்கானுங்க, அவனும் சுத்த வேஸ்ட்ண்ணா. இதுல முழு மூச்சா தீவிரமா ஈடுபட்ட ஒரே ஆள் நான் தானே. பேப்பர்லாம் கூட பாத்திருப்பீங்களா, பெருசா கண்ணாடி போட்டுட்டு சென்டர் ஃபிகர்ல, அது நான் தானே. நீங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எனக்கே கொடுத்துருங்கண்ணா. ஏய், முக்கியமான விருந்தாளிடா, பார்த்து நிறைய தாராளமா கொடுங்க. குமுக்குறம் போல இருக்கு. பின்ன பிள்ளையாருக்கு பெரிய பமானாச்சே, உடுவானா குடோன் வகிருக்காரடா, ரொப்பிட்டு தான் வருவான். தின்னுகிட்டே வெளியே போ. சரிண்ணா. ஏண்டா போனா உடனே வர மாட்டியா? எப்படிடா வர முடியும்? அதான் வர முடியாம வந்துட்டு இருக்கானே, மூக்கு பிடிக்க ஏத்திட்டான். டேய், எங்களுக்கு ஏதாச்சும் மிச்சம் மீதி வச்சிருக்கியா இல்ல நீயே எல்லாத்தையும்? ஏன்னா பேரே பிள்ளையாரப்பன் சார், அதனால கேட்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, யாரே? சோழனியா? நான் தான் சார். இதுல யார் சோழன்? நான் தான். நீங்க போங்க. இருடா, இந்த 2 ரூபாய் என்னோட லஞ்சமா வச்சுங்க சார். முதல்ல என்ன அனுப்பிச்சுங்க. லஞ்சம் வாங்குற அளவுக்கு எங்க முதலாளி என்ன பஞ்சத்துல வைக்கல. சோழன், நீங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஹலோ, ஹாய் சார். இவங்கெல்லாம் உங்க செக்யூரிட்டியா? இவ்வளவு மரியாதை விருந்து கொடுக்குற ஒரே ஆள் நீங்க தான் சார். ஓ, அப்புறம் இந்த முதல்ல வந்தவன் என்ன சாப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. ஏன்னா நான் புறமக்காரன் இல்ல. ஆனா அவனை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா போதும் ப்ளீஸ். ஏண்டா பிள்ளையாரப்பா, சைவமா அசைவமா? ரெண்டையும் கலந்தே போறாங்களா? ஐயோ, நல்ல பெல்ட் அவுத்து விட்டு அவங்களே அவுத்துறாங்களா? ஐயோ, நான் சாராயம் கடத்தினா உங்களுக்கு என்னடா? பாண்டியனா? இந்த போயிட்டு இருக்கல, போங்கன்றதுக்குள்ள ஓடுறாரு. என்னடா ஓவாதரா? ஓவாதராவா? ஓ, போவாதராங்கறியா? ஏண்டா நீங்க மட்டும் வாய் வெந்து போற அளவுக்கு சுட சுட ரெப்பிட்டு வருவீங்க, நாங்க மட்டும் போக கூடாதோ? நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. ஏண்டா ஏண்டா உங்களுக்கு இந்த கெட்டன்னா பொறாம பிடிச்சவங்களா? போடா, போயிட்டு வா. நீ பெரிய பையன், நீ சின்ன பையடா. ஷோ போடா. இப்ப பெரிய பையன், இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? ராஸ்கல்ஸ், நீங்க எல்லாம் நண்பங்க, சுயநலவாதிகளா? வீட்டுல அக்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? ஐயா எங்க? அங்க இருக்காரா? ஐயா வணக்கம் சாமி. என்ன இலையுங்கானா கறியுங்கானா? ஐயா, நான் பெருவூர்காரன், நல்ல மூக்கு பிடிக்க நிறைய சாப்பிடுவேன். கூச்சப்படாம அவங்களுக்கு போட்டதை விட எனக்கு நிறைய போட சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு மறக்கப்படாத. ஆமா, வேமா போட சொல்லுங்க, பசிக்குது இல்ல? ஏய், ரொம்ப ஆசைப்படுறான்ல, கொடுங்களேன்டா. சொல்றாரு. ஏண்டா வதச்சாம்ச்சாங்களே, சொன்னியா? நான் சொன்னா நீ கேட்டிருக்க மாட்டேன். ஏண்டா நீ சொன்னிய அவன் கேட்டானா? வந்தானா கேட்பான். வேணாண்டா, கையை தூக்க முடியல. தொடச்சு விடு. போதும். சாப்பாடா? சோத்துக்கு வழி இல்லாத நாய்களா சோஷியல் சர்வீஸா பண்றீங்க? என்ன அது? அது என்ன எனக்கு மட்டும் 2? ஏண்டா நக்கலா? டேய், நீங்களா நண்பர்களாடா? போகும்போது ஒரு வார்த்தை சொல்றியாடா? சரி, வாயால சொல்ல முடியல, ஒரு கண் ஜாடையாவது காட்டிருக்கலாம். எருமாடு மாதிரி 5-6 பேர் சேர்ந்து உள்ள வச்சு இடுப்பு கீழே மிதிக்கிறாங்களா? என்ன ஏதுன்னு ஒருத்தராவது எட்டி பாத்தீங்களா? அது பரவாயில்லடா, நாங்க 2 பேரும் உனக்கு வச்சிருந்த ஜூஸ் குடிச்சிட்டோம். ஆமாண்டா. எதே எனக்கு வச்ச சூசு குடிச்சிட்டீங்களா?
அதை நம்பிதானடா இங்க வந்து கடைசியா போன அந்த கருப்பனை கூப்பிடுங்கடா. ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். அண்ணனும் தங்கச்சியும் நம்மள திட்டம் போட்டு அடிச்சிட்டாங்கடா. அவளை சும்மா விடக்கூடாது. ஆமாடா. அவளை பழிக்கு பழி, உதைக்கு உத, கடிக்கு கடி, அடிக்கு. நமக்கு விழுந்தடி உடம்புல, அவளுக்கு விழ போறடி அவ வாழ்க்கையில. ஏண்டா அவங்க அண்ணங்காரன் எந்த கடையில அரிசி வாங்கி போடுறான்? இந்த கணக்கா? அடி புடிச்சா. டேய் ஆமாடா, இப்ப என்ன பண்றது? டேய் இந்த வேன்ல வச்சிரலாம்டா. கரெக்ட். வா 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 வா. டேய் உங்கடா. ஆம்புலன்ஸ் அறிவிட்டவன மோலே சொல்லப்படாத ஆம்புலன்ஸ். போலீஸ் நீ தான் சொன்ன. நான் தான் சொன்னா நான் தான் சொன்னா நீ என்ன ஒத்துக்கிட்ட? நீ சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டேன். உனக்கு என்ன போட்டியா? நான் போட்டேன். நீ தான போட்ட. நீ தான போட்ட. கொன்றுவேன், பேத்துருவேன். போடா. டேய் 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 எதுக்குடா வேஸ்டா சண்டை போட்டுக்கிறீங்க? நானும் போயிடுச்சு, கூட கேனும் போயிடுச்சு. போயிடுச்சுடா. ஐயோ எப்பறா பழி வாங்குறது? பழியெல்லாம் வாங்க முடியாது. நான் பட்டனே தான் வாங்கி சாப்பிடுவோம். அட்டாடியா ஓடுங்கடா. போடா. முடியலடா. இங்க இருக்கடா. எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னாலும் வேணாங்கிறீங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? போதுமா? போதும்டா. என்ன இதியா? இது நல்லாதான் இருக்கு. அப்படியே பொழந்தமா 3 மணி நேரமா நிக்கிறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான் பாரா. மறுபடியும் ரோடு சுத்தனவேன்னு பாக்குறேன். இல்லைனா டேய் இவனை ஏன்டா? அவனை. சார் வேலை இருக்கு இல்லன்னு சொல்லிடுங்க, இல்லன்னா நாங்க ஓனரே பாத்துருவோம். என்ன பயமுறுத்துறீங்களா? இதோ பாரு, அவன் பேருக்கு தாண்டா எனக்கு ஓனரு. ஆனா நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ். அவன் மூக்குன்னா நான் காத்து, அவன் வாயின்னா நான் பல்லு. 3 மணி நேரம் நிக்க முடியாது உங்களுக்கு. 8 மணி நேரம் நின்னு எப்படிடா வேலை செய்ய முடியும்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க அவுட். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஏ, சிஏ, இஏ, ஏவா? எம்ஏ. எம்ஏ வா? சோ
யூ ஆர் ஆல் ஹைலி எஜுகேட்டட். ஆமா சார், அமெரிக்க ரிட்டர்ன் சார். சர்டிபிகேட் காட்டுங்க பாப்போம். ஜோலி கிடைக்காத வெறுப்புல கிழிச்சிட்டீங்களா? இல்ல, வித்துட்டான். சுத்த காட்டு மிராண்டி பசங்களா இருப்பாங்க போல இருக்க. இவங்க எப்படி நாராயணசாமி ரெக்கமெண்ட் பண்ணா? எப்படியோ சரி, வேலையை பாரு. ஹலோ, யூ ஆர் ஆல் அப்பாயிண்டட். Thank you sir, thank you. உங்க 3 பேரோட வேலை என்னன்னா, பீர் ஃபேக்டரிக்கு போய் சரக்கையெல்லாம் ஏத்திட்டு சிட்டில இருக்க எல்லா ஒயின் ஷாப்புக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். ஓகே? வாட்ச்மேன், என்னங்கம்மா? புதுசா வேலைக்கு சேர்ந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? பழைய குடோன் கிட்ட படுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. வாங்க. அண்ணா அண்ணா அண்ணா, யாரா தூங்கும்போது தொந்தரவு பண்றது? நான் தான் எழுப்ப சொன்னேன். இது யாரா அது? ஓனரம்மா நீங்களா? என்ன நேரத்துல? சொல்றேன், அவங்களையும் எழுப்புங்க. டேய் 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 டேய், எந்திரா. ஓனரம்மா வந்திருக்காங்களா? எந்திங்க எந்திங்க. இங்க 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 வாங்க வாங்க இருக்கீங்களா? ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு படுக்க இடம் கேட்டப்போ ஏதோ கிண்டல் பண்றீங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே உங்களுக்கு வீடு இல்லையா? சென்னை மாநகரத்துல இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மும் எங்க ஹவுஸ் தான். என்னடா? அப்பா அம்மா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நாங்க எங்க அப்படி கண்ட கண்ட இடத்துல கிடக்குறோம்? சொந்தக்காரங்க சோத்துக்கே வழி இல்லாதவங்கள சொந்தக்காரங்க மதிப்பாங்களா? அப்படின்னா உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? இருக்காரே, ஒரே ஒருத்தர். அம்மா, அப்பா, சொந்தக்காரரு, தெய்வம். எங்களுக்கு எல்லாமே அவர் தாங்க. வேற யாரும் இல்லைங்க, எங்க இன்ஸ்பெக்டர் சார் தான். சரி, வாங்க போலாம். எங்க? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இனிமே நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர். இனிமே நீங்க எங்க ஃபேக்டரியில தூங்க வேண்டாம். எங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து தங்கிக்கங்க. ஆகட்டுங்க ஆகட்டுங்க ஆகட்டும். வண்டி ஆட நிப்பாடிட்டா? 5 நிமிஷம் சுண்ட கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், ஒயின் ஷாப் ஏத்தி இறக்கி உடம்பெல்லாம் அசையா இருக்குது. போய் சீக்கிரமா தூங்கணும். சரிண்ணா. டேய் டேய் டேய், நம்மளும் போய் சுண்ட கஞ்சி குடிச்சிரோம்டா. ஏடா, பீர் ஃபேக்டரி நம்ம கையில இருக்கும்போது இதுக்கு போய் ஏன்டா ஆசைப்படுறீங்க? ஆசை இறக்க கூடாதுடா, அதையும் அடிச்சு பாத்துருவோம். அப்ப குதிங்க. ஏய் சோழன், எந்திரிங்க. தூங்க புஞ்சி. தன 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 தான வரும் புதுராக வரும். ஏய் ஏய், என்னடா இது? என்னன்னு கேக்குறல? வாசப்படி. வாசப்படி ராஸ்கல். வாசப்படி எங்களுக்கு தெரியாது. நாங்க பார்க்காத வாசப்படி. காலரா காலரா. என்ன தைரியம் இருந்தா கால் மேல கால் போட்டு நான் வர்றப்ப செக் போஸ்ட் ரேஞ்சுக்கு பீடி புகைய குறுக்க விடுவ நீ. ராஸ்கல் என்ன முறைக்க? சத்தம் போடாதா. நான் யார் தெரியுமா? இப்ப நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா உனக்கு? மேரேஜ் முடிட்டு உன்னை வச்சுக்கிறேன். எங்க மேரேஜ் முடியட்டும்டா. மேரேஜ் முடிட்டு உன்னை வச்சுக்கிறேன். கால் மேல காலா போடுறேன். லாட்டி ஃபூல். பூனக்கண்ணனுக்கு கால் மேல கால் எடுத்துறேன். போனே என்னையாடா அடிச்ச? தூங்கும் போதே உன்னை தூக்கி போட்டு ஒரே வெட்டா வெட்டிறேன்டா. தேடினேன் வந்தது நாடினே. ஓ, நானும் காயத்ரியும் காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் இந்த குதி குதிக்கிறான். ஆளு கொஞ்சம் மேல வருவான்னு தெரிஞ்சா விட்ட மாட்டாங்களே. கவலைப்படாத சகோதரா, நான் இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸுக்கு வாட்ச்மேன் இருக்கிற ஒண்ணு பீர் ஃபேக்டரிக்கே மேனேஜர் ஆக்கிறேன்.
தேடினேன் வந்தது. யாரோ உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் எனக்கு திடீர்னு இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் என்னோட பர்சனல் செக்யூரிட்டி. ஓகே? ஏன் ராஜா அப்படி சர்க்கஸ் மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு இருக்க? உட்கார். குச்சி எடுத்து கையில பிடிச்சுக்க. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு ஹாட்டுக்கு தில்லானா டாரா டாரா. மஞ்ச காட்டு மைனா உன்னை கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சம் தில்லானா நானா. கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொஞ்சம் தமிழிலே பாட்டு படிச்சா சோழா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா தன்னா தனனா தன்னனா. பாண்டியா சேலையில வந்த புள்ளி மயிலா வேலூரில் உள்ள கோயில் சிலையா கோயில் சிலையா. ஆலகி இலையிலா அவளிவளது ஸ்டைலா சந்தனமயிலா மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா 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 அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்ஸ்க்கு பொண்ணு யாரு? உங்க தில்லனா யாரு? ஏய் ஃபர்ஸ்ட் யூ டெல்லியா? ஃபர்ஸ்ட் யூ டெல் ஆஃப்டர் ஐ டெல். காயத்ரி இல்ல என்ன காதலிக்கிறடா. நம்ம காயத்ரியா? இப்போ ஏன் காயத்ரி? இன்னொரு தடவை உன் காயத்ரின்னு சொன்னேன் வாயை கிழிச்சிரும். அவ ஏன் காயத்ரிடா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் காயத்ரி தான்டா நான் சொல்லுவேன்டா. சொல்லி லவ் பண்றேன் நான் என் காயத்ரி தான்டா. சொல்லி பாறா. ராஸ்கல் வாயை கிழிச்சிரா. ஏய் சொல்லிப்பா நான் வாயை பாத்துறேன். எப்படி சொல்றா இன்னொரு முறை சொல்லி பாறா. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை துளைத்து விட்டேன். எந்த இடம் அது துளைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இதே தொலைஞ்சு போச்சு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றா. இங்க எவ்வளவு சீரியஸா மேட்டர் நடந்துருக்கு. தொலைஞ்சு போச்சு காணா போச்சு. என்னப்பா சண்டை உனக்குள்ள? என் காதலியே இவன் காதலியேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கான்டா அந்த குள்ள. அவன் காதலில நீ என்ன உன் காதலின்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் காதலி அவன் காதலிங்கடா? இவன் காதலி ஏன்டா உன் காதலிங்க? என் காதலிடா அவ. டேய் அவன் ஏன் காதலி? ஆமா காதலி பேர் என்ன? காயத்ரி. காயத்ரி. காயத்ரியா? நம்ம காயத்ரியா? என் காயத்ரி. சொல்லிடுச்சு இல்ல? அட லூசு பசங்களா, காயத்ரி என்னோட லவ்வர்ரா. அவ என்ன காதலிக்கிறா, நான் அவளை காதலிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? உங்க லவ் எங்க லவ் இல்ல, உலக லவ். ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி நானும் காயத்ரியும் மாறி 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 3 நாளா. தெரியுமா உங்களுக்கு? கனவுலடா. ஏண்டா கனவுல வாங்கி சப்புனதுக்கு எவ்வளவு அதிர்ச்சி அடைறீங்களே. நாளைக்கு உங்க முன்னாலே வாங்கி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? விட்டா கொலையா விழுந்துரும் போல இருக்க. ஏண்டா நிஜமாலுமே ஐஸ்கிரீம் வாங்கி தர போறியா? அவனை கனவுல கூட வாங்கி தர கூடாதா நீ? கனவுல ஐஸ்கிரீமா? அவனை கனவே வரக்கூடாது அவனுக்கு. சொல்ற காயத்ரி என் காதலின்னு. அவன் காதலிடா. ஏய் அங்க சொல்ற. இவன் அங்க சொல்ற. அவன் சொல்லு. அட போடா. காயத்ரி என்ன காதலிக்கிறான்னு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட சொல்ல கூடாது. ஐயா நீங்க 3 பேரும் ஒரே பொண்ணை காதலிக்கிறது தெரியுது. அந்த பொண்ணு யார லவ் பண்ணுது? காதல் பட்ட பாவத்தா காயம் பட்ட இதயங்களே கண்ணீரை மறந்தாக்குங்களே கண்ணீரை. ஸ்கூலுக்கு போகாம இந்த பையன் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய் நம்ம பிராண்டியா? சகோதரா சகோதரா எங்களுக்கு கொஞ்சம் பிராந்தி ஊத்த முடியுமா? இது விஷம் கலந்த பிராந்தி. விஷமா? அப்ப நீங்க மட்டும் வாங்கி சாப்பிடுங்கடா. எங்களுக்கா? ஐயோ நீங்க யாரும் சாப்பிட வேணாம். நான் வாங்கினதை நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீ சாப்பிட போறியா? ஆமா. என் காதலி என்ன ஏமாத்திட்டா. உன்னையும் ஒருத்தி காதலிச்சாளா? ஆமா தம்பிகளா. நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லி சாரி லெவல் வாங்கி கொடுத்தா. குள்ளமா இருக்கேன்னு சொல்லி ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தா. சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடரு சென்ட் எக்ஸ்ட்ரா 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 எல்லாம் வாங்கி கொடுத்தா. கடைசியில இன்னொருத்தனுக்கு எனக்கும் கல்யாணம்னு சொல்லி போட்டா. அவதான் கை மாறிட்டல்ல, அப்புறம் எதுக்குன்னு இந்த சமாதி? இது என் காதலுக்காக இந்த ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால். தாஜ்மஹால் தான் கட்டிட்டியே, அப்புறம் ஏன்டா சாக போற? முடியல, அவளை என்னால மறக்க முடியல. அப்படி இருந்து தாடி விட்டும் பார்த்தேன், தண்ணி அடிச்சும் பார்த்தேன்.
ஆயிருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்காண்டி மண்டைய போடுறதா? அப்ப ஆத்தா கூட பிறந்தவங்க, சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க, அவங்கள விட ஆசைப்பட்டவன் உனக்கு பெருசா போயிட்டானா? உயிரை விடத்துல ஒரு அர்த்தமானா? அவ உன்னை மறந்துட்டு வேற கூட வரல. நீ எதுக்காக சாணம்? நீ எதுக்காக சாணுங்கிற? உங்களை ஒருத்தி ஏமாத்தி இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. எது? நாங்களும் காதல் தோல்வியில கண்ணீர் விட்டவங்க தான். டேய், கேவலம் 50 கிராம் மனசுல இவ்வளவு துக்கம் இருக்கும்போது எங்க 500 கிராம் மனசுல எவ்வளவு துக்கம் இருக்கும்? ஏண்டா டே, அதுக்காக நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். துக்கத்தை ஃபீல் பண்றா, அதுக்காண்டி சாவாத. தம்பிகளா, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. நான் இனிமே சாகவே மாட்டேன். இது எதுக்கு? அப்பவே நினைச்சேன்டா இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நீடிக்காதுன்னு. அதனால தான்டா அவ கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல கூட தரையில படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பெருசா ஆடிக்கிட்டு இருந்தீங்க, தலைகால புரியாம. இப்ப என்ன ஆட போறீங்க? தம் அடிக்க கூட வழி இல்லையாடா? டேய், எல்லாரும் மேல என்ன தப்பு இருக்கு? அதே இப்ப கலற அத மறக்க முடியலையே. வாயா சோலா, சோலா சொல்லு. பேசாம ஆண்டவன் போய் நிலைமை சொன்னோம்னா அவர் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. பாடிய மேல தூக்கு. என்னப்பா? செருப்பு இல்ல செருப்பு இல்ல. இல்லாதனால தான் உன் அடிக்கல. இருந்திருந்தா பிஞ்சிருக்கும். படு. வேற மடையா, அவர் கொடுத்த வேலையை அவளால விட்டுட்டோம். இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் போய் பாக்குறதுடா? டேய், ஒரு ஐடியா. என்ன? எங்க ஊர்க்கார ஒருத்த வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கான். அவங்கிட்ட போற ஒரு 50 100 தேத்தலாம்டா. ஐயோ அறிவு, ஆரஞ்சு விடுவேன். பேசாமலுக்கு எப்படா போறது? என்ன நீந்திக்கிட்டே போலான்றியா? ஆட்டோல போலாம்ல. அவன் மட்டும் தான் இறங்குனதுக்கு அப்புறம் காசு கேட்பான். ஏண்டா எப்படி கேட்பான்ல? ஓடிடலாம்ல. டேய், மதுரை அசத்திட்டடா. அதான் மதுரை. ஆட்டோ 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 முன்னால போயா, முன்னால போ. சரிங்க அண்ணா. சரி, ஆட்டோ ஒரு பையன். ஒரு கூட்டாங்க. எங்க? வெஸ்ட் மாம்பலம், அயோத்தியா மண்டபம், ஆரிய கவுடா ரோடு. காசு இருக்கா? ஏய் சொல்லுங்க. காசு எல்லாம் ஏறுவாங்களா? என்னங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு தான் ஏறி உட்காருவானுங்க. அங்க போய் இங்க போனுவானுங்க. கடைசியில இரு வரன்ட்டு இறங்கி போறவன் திருப்பி வரதே இல்ல. உங்களெல்லாம் டிவி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். எவனை நம்புறதுனே தெரியல. சோழா, ஜோசியம் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றான். விட்டு கேட்டுருவான். டேய், உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்றா. ஆட்டோல ஏறதுக்கு முன்னாடியே காசு கேட்டியே, அது மட்டும் என்ன தேவையான விஷயமா? சொல்றா. காட்டுறா காட்டா. ஏய், என்ன? எவன்கிட்ட காட்டாடா? என்கிட்ட காட்டியா? கேட்டால யாருன்னு காட்டுறா. மச்சான் கொஞ்சம் தம்மு புடி. வாங்கிடா. ஏய் நான் தஞ்சாவூர்காரன்டா. கோயில் மட்டும் தான் கடத்துன்னு நினைச்சுக்காதீங்க. கோதாவரி இறங்குங்க. ஏய் வாடா டேய். வாடா டேய் வா. என்ன தனியா ஆடுற? ஏய் என்னடா சும்மா சுத்திட்டே இருக்கீங்க? என்னடா இங்க தகராறு? காசு இல்லாம ஆட்டோ கூப்பிட்டு கலாட்டா பண்றாங்க சார். அவனுங்க 3 பேருக்கு மூளை குழம்பி போச்சு. அப்படித்தான் செய்வானுங்க. நீ என்ன பண்ற? உன் ஆட்டோவில் இவனுங்களை ஏத்தி என் வீட்டுக்கு கூட்டுங்க. ஐயா நம்ம வீட்டுக்கு தானே? மச்சினி வீட்டுக்கு. ஓகேயா. வா. சார் தெரியுங்களா போயிட்டாங்க. விடுங்கடா டேய். காலத்துக்கு அங்கிட்டு போடுங்கடா. பிளாட்பாரத்தில் படுத்திருந்த மாதிரியே தூங்குறாங்க பாரு. ஏண்டா மூக்க பிடிச்சா தூக்குவேன்? வேற ஒண்ணும் கிடைக்கல, அதான் கிடைச்சு தூக்குனேன். அங்க பாரு. ஐயோ ஆண்டவன். உண்டு. எவன்டா மேல கை வச்சவன்? அப்புறம் ஐஜி சொல்றார், கமிஷனர் சொல்றாருங்கிறதுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. சரி நான் வரேன்னு சொல்லுங்க. வச்சிரு. ஏப்பா கும்பகர்ண கூட்டாளிகளா, தூக்கத்தை என்ன ஒட்டுமொத்தமா குத்தையை கெடுத்துட்டீங்களா? இது ரம்ஜான் பண்டிகைக்கு உங்களுக்காக எடுத்து வச்ச ட்ரெஸ். ஜி கிட்ட சொல்லி அனுப்புனேன். நீங்க தான் வேலைய விட்டே போயிட்டீங்களாமே. குளிச்சிட்டு இத போட்டுங்க. ஆகட்டுமா? ஆகட்டும். குளிச்சிட்டு வேகமா வாங்க. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டாதான் பிரியாணி நல்லா இருக்கும். ஆஹா, ஆண்டவர்னா ஆண்டவர் தான்டா. ஐயாவுடைய வாரிசை பாடுறா. அடடடடா. டேய், அப்படியே மாணவனோட ஜெராக்ஸ் காப்பிடா. இவனும் இன்ஸ்பெக்டர் ஆடம் போல இருக்கு. ஆகணும். சிக்கன் வாசனை மூக்கு தொலைக்குது. வாங்கடா சீக்கிரம். ஆமாமா, நம்ம சின்ன ராசா கூட உட்கார்ந்து பிடி பிடிக்கிற வேண்டியதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா, ஆண்டவா, சிக்கன் சூப்பர். இன்னும் 2 3 நாளைக்கு பசி எடுக்காது. நான் எங்கப்பா சமைச்சேன்? பொண்ணு பார்க்க போனப்ப இவங்க கையால் ஆக்கின பிரியாணி சாப்பிட்டு அப்ப ஃபிளாட் ஆனதுதான். சாப்பிடுங்க.
எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி சொல்லி பரவாயில்லடா. கோயில் காரமா இருக்கடா. பட்டு வேலையில சேர்ந்திருந்தா சின்சியாரிட்டி இருந்திருக்கும். நீங்க சிபாஸ்ல வந்தவங்க தானடா. நீங்க நினைச்சப்ப வந்துட்டு போய் என் ஃபேக்டரி ஒண்ணு மெரினா பீச்ல வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா சொல்லிட்டு போங்கடா. இனிமே இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. நான் அகில உலகத்துக்கே அல்வா கொடுக்கறேன்டா. எனக்கே லட்டு கொடுக்க பாக்குறீங்களா? கடையில வாங்கின லட்டு இல்லங்க, திருப்பதியில வாங்கின பிரசாதம். நல்ல வேலை கிடைச்சா நடந்தே வரும்னு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வேண்டியிருந்தீங்கன்னா வேண்டுதல நிறைவேற்றுறதுக்காண்டி போனோம். அதுக்குள்ள எங்களை வேலையில இருந்து தூக்கிட்டீங்களே சாமி. அட என்னப்பா சொல்லிட்டு போக கூடாதா? என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கண்ணே. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு இவங்க வந்தாங்க. நீங்க வெளியே போயிருந்தீங்க. நான் தான் சொன்னேன், நான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு. அட என்னம்மா நீ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள சொல்லிட்டேன். டேய் இனிமேலாவது எங்க போனோம் சொல்லிட்டு போங்கடா. போய் வேலையை பாருங்க. சாமி பேரை சொல்லி சமாளிச்சிட்டீங்க. உண்மையை சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? என்ன பாத்தியாருங்களா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் கோவம் தீரலையா? இந்த பாரு, உனக்கு எங்களுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைச்சோம். இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இங்க வந்தோம். இனிமே எங்க லைன்ல கிராஸ் பண்ண. டேய் அங்க என்னடா பேச்சு? வாங்கடா போலாம். பேச்சுக்கு நிக்கிறாங்க. பெருசா சப்போர்ட் பண்ண வந்துட்டா. எல்லாம் நடிப்புடா. நல்ல விளையாட்டு நடிச்சா நம்பிடுவோமா? நம்ம 3 பேர்ல அவ ஒருத்தனையாவது லவ் பண்ணியிருந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்டா. ஒட்டு மொத்தமா ஊத்தி மூடிட்டாலே அதான்டா என்னால தாக்க முடியல. நான் ஊத்துறேன். டேய் அங்க பாருங்கடா. நான் என்ன நினைக்கிறேன், கிருஷ்ண அப்ப எதுவும் கெடுபிடி பண்ணிருப்பானோ? டேய் அப்படி இல்லடா. காயத்ரி வீட்லயும் ஓகே, கிருஷ்ணா வீட்லயும் ஓகே. ஆனா நிச்சயதா அங்க டேய் நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்ப ரொம்ப அவசியமா அது. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னடா கண்ண குத்த வர்ற? நான் நினைச்ச மாதிரியே ஒத்தல தான் வந்திருக்கு. என்னுடைய சந்தேகம் நம்ம ஓனர் மேலதான். தங்கச்சி மேல உயிரை வச்சிருக்கிற ஓனர் மேல ஓனரே சந்தேகப்படுறான்டா. உன்ன உனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துறாரா? அது அப்புறம் ஓனர் மேல சந்தேகப்படுறீங்க? ஆமா, நம்ம ஓனர் பெரிய உத்தம புத்திரன். உள்ள கூப்பிட்டு அடிப்பான், வெளியே வரும்போது வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்புவான். ஏண்டா ஒருவேளை கிருஷ்ணாவுக்கு வாழைப்பழத்தை கொடுத்திருந்தா? பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குடா. எங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அத முதல்ல சொல்லுங்கடா. அதுக்குதான் ஒருத்தர் இருக்கானே, ஓனர் மூக்கோட காத்து. யாருடா? செக்ஸ் தாத்தா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி. ஊர்மிளா, ஊர்மிளா, உனக்கு என் கையால ஊட்டி பார்க்கணும்னு நான் எத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஏன் தலையில கை வச்சுட்டு இருக்க? உனக்கு ஊட்டுறேன். என் கனவு கண்ணியே, இதை கவனி. வெள்ளக்கார செல்லமே, உனக்கும் வச்சிருக்கிறேன் ஊட்டத்துக்கு. எப்ப என் பக்கம் கண்ணு திறக்க போறியோ? எங்களை கொஞ்சம் ஊட்டுறது. கண்ட்ரி ரூட்ஸ். காலிங் பெல் அமுக்காம ஏன்டா உள்ள வந்தீங்க? பூஜை பண்றது தெரியல. என்ன காரணத்தோட தான். காதை கொஞ்சம் இப்படி கொண்டா. நாளைக்கு விடிஞ்சதான். ஒண்ணு இல்ல, 2 அனாவசியமா கவு தட்டாதேன்னா. பாத்து புதுசு. ಶಿಲ್ಪಾ, ಶಿಲ್ಪ
நீ ஏன் கிரைண்டர் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? உன் முகத்தை காட்ட. ஐ ஷை டைப். ஷை டைப். இப்படியே முதுக மட்டும் காமிச்சுக்கிட்டு இருக்கியே. மோட்சம் அடையணும். ஓ டார்லிங். இது என்ன இடுப்பு தலகாணியா? இது தலகாணி இல்ல. அதான். நல்லா இருக்கு டார்லிங். சுகம்னா இது சுகம். ஏன் டார்லிங், எனக்கு முன்னால வேற பொண்ணு யாராவது டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் டார்லிங் அழுவுது?